முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ, அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடுகள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. தமிழ்நாட்டிலே ரொம்பவே ஒரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம். சிவன் பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில்னா காட்டுமன்னார் கோயிலேருந்து சிதம்பரம், லால்பேட்டை, குமராட்சி வழியா போற எல்லா பஸ்ஸுமே போகும். இதுதான் ஒரு எப்படி ஏறி வரான் பாருங்க லாரிக்காரன். நாரை பூஜை பண்ண தலங்கிறதால தான் இந்த ஊருக்கு திருநாரையூர்னு பெயர் வந்தது. இது நம்பிக்கை காட்சி கொடுத்த அந்த சுதை சிற்பம், அதே போல் இந்த கோயிலில் நாரை சிவனை வழிபட்ட அந்த சிற்பமும் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆதித்த கரிகாலன் இருப்பார்னு சொல்கிறாங்க. இது உத்தம சோழனும் அவர் மனைவியும். கண்டிப்பா ஆதித்த கரிகாலன் இந்த கோயில்ல வணங்கியிருப்பாரு. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டோல்கேட் பக்கத்துல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்பவே ஒரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம். சிவன் பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. அப்படி ஒரு கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திருநாரையூர் கோயில், காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த கோயிலுக்கு நம்ம அப்படியே காட்டுமன்னார் கோயில் வழியாக போயிட்டு காட்டுமன்னார் கோயிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு லைட்டாக பார்த்துட்டு அப்படியே இந்த கோயிலோட வரலாற்றை பேசிக்கிட்டே கோயிலுக்குள்ளே போய் அந்த கோயில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே இப்போ பைபாஸ்லேருந்து அப்படியே கிளம்பலாங்க. காட்டுமன்னார் கோயில் போயிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த இடம் காட்டுமன்னார் கோயிலே ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லை இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதால ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ரோடையும் 2 சைடு அகலப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் இந்த சைடில் உள்ள புளிய மரங்கள்லாம் வெட்டிட்டு இந்த ஈபி அந்த டிரான்ஸ்ஃபார்மம் இந்த கம்பம்லாம் இருக்கீங்களா, அதையும் கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு 10 அடி உள்ளே தள்ளி வச்சுட்டாங்க. நிறையா மரங்கள், பழமையான 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் எல்லாமே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். காலையில் எல்லா பசங்களும் ஸ்கூல் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்கூல் போன ஞாபகம் வருது. பஸ் இதுதான் காட்டுமன்னார் கோயில் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த திருநாரையூருக்கு நீங்கள் வரணுன்னா காட்டுமன்னார் கோயிலேருந்து சிதம்பரம், லால்பேட்டை, குமராட்சி வழியாக போகிற எல்லா பஸ்ஸுமே போகும். நீங்கள் அதில் போய்க்கலாம். அடிக்கடி பஸ் இருக்குது. அதே போல் சிதம்பரத்துலேருந்து காட்டுமன்னார் கோயில் வர பஸ்ஸு குமராட்சி வழியாக வந்தீங்கன்னா திருநாரையூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போகிற போல் இருக்கும். காட்டுமன்னார் கோயிலுக்காரங்க வெளியூர் இல்லைனா வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் ரொம்பவே மாறிடுச்சுங்க. கடைசி ஒரு 5 வருஷத்தில் ரொம்ப மாறிடுச்சு. நிறைய கடைகள், நிறைய முக்கியமான இடங்கள், நிறைய தொழில் வளங்கள் வளர்ந்துருக்கு. அதே போல் சுற்றுலாத்தலமும் நல்லாவே முன்னேறி வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக ஆகிட்டுருக்கு காட்டுமன்னார் கோயில். என்ன முன்னேற்றத்தில் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு எப்படி ஏறி வரான் பாருங்க லாரிக்காரன். இந்த இடம்லாம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் நம்ம ஊரில். காட்டுமன்னார் கோயிலில் சந்தை, உழவர் சந்தைலாம் வந்துடுச்சு. இப்போ இந்த திருநாரையூர் ஊருக்கு எப்படி திருநாரையூர்னு பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். மிகவும் கோபமான துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவரோட கடுமையான தவத்தை கந்தர்வனுங்கிறவர் இடையூறு பண்ணிடுறாரு. உடனே கோபம் அடைந்த துர்வாச முனிவர் அவரை பார்த்து நீ நாரையா மாறிடுவன்னு சொல்லிட்டாரு. கந்தர்வனும் தனக்கு சாப விமோச்சனம் வேணும்னு சொல்லி முனிவர் கிட்ட வேண்டுறாரு. அப்போ முனிவர் நீ தினமும் சிவனுக்கு கங்கையிலேருந்து நீர் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணணும், அப்பதான் நீ மனிதனா மாறுவன்னு சொல்றாரு. இந்த கந்தர்வன் நாரையும் தினமுமே கங்கையிலேருந்து நீர்
கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் வரும்போது கடுமையான மழை, புயல், இடி, மின்னல்னு அடிக்கும்போது அதோட சிறகுகள் உடைஞ்சு கீழே விழுது. அப்படி சிறகுகள் விழுந்த ஊரு தான் இந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள சிறகிழந்த நல்லூர். அந்த கடுமையான சோதனையும் கடந்து சிவனுக்கு கங்கை நீரால வந்து அபிஷேகம் செய்த நாரைய சிவன் இறங்கி வந்து அவரோட சாப விமோச்சனத்தை நீக்கி கந்தர்வனை திருப்பி தராரு. இப்படி நாரை வந்து பூஜை பண்ண தலங்கிறதால தான் இந்த ஊருக்கு திருநாரையூர்னு பெயர் வந்தது. இது ஒரு புராண கதை வரலாறு. சொல் வழக்குல சில பேர் இந்த ஊர் பகுதிகளில் வெள்ளையங்கால் ஓடை ஓடுறதால நிறைய நாரைகள் வந்து வாழும், அதனால கூட இந்த ஊருக்கு திருநாரையூர்னு பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் காரணம் தான் மிகவும் உண்மையானது. இந்த ஊர் பெயருக்கே இவ்வளவு சிறப்புகள் இருக்கும்போது இந்த ஊர்ல உள்ள கோயில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா? 3 முக்கியமான விஷயங்க. ஒன்னு சிவன், விநாயகர், அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி. இந்த கோயில்ல உள்ள சிவனும் விநாயகரும் சுயம்பா தோன்றியவங்க, ரொம்பவே ஒரு சிறப்பான தெய்வங்கள் அவங்க. அவர்களை நம்ம தொடர்ந்து வணங்கினா நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த ஊருக்கே மிகவும் புகழ சேர்க்கிறவர் நம்பியாண்டார் நம்பி. அவரை நாரையூர் நம்பின்னு சொல்லி அழைப்பாங்க. அவர் இந்த ஊர்ல இறைவனுக்கு பூஜை செய்யும் ஒரு குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. இவர் சிறியவரா இருக்கும் முதல்ல இருந்து அவரோட தந்தை இந்த கோயிலோட பொல்லாப்பிள்ளையாருக்கு பூஜைகள் பண்ணுவாரு. அப்ப இவரும் இந்த கோயிலுக்கு அவர் அப்பா கூட போகுவாரு. சின்னஞ்சிறு வயசுல இருந்தே தமிழ் இலக்கியத்திலையும் மந்திரங்கள் ஓதுவதிலையும் புலமை பெற்று இருந்திருக்காரு. ஒரு நாள் அவருடைய தந்தை பூஜை செய்ய முடியாமல் வெளியூருக்கு போறாரு. அப்ப நம்பிய போய் விநாயகருக்கு பூஜை செய்ய சொல்றாரு. நம்பியும் விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் வச்சு பூஜை செய்யும் போது விநாயகர் வந்து கொழுக்கட்டையை சாப்பிடலன்னு சொல்லி அவர் கோபம் அடைகிறாரு. உனக்காக நான் இவ்வளவு மந்திரங்கள் பாடி கொழுக்கட்டைகள் செஞ்சு பூஜை செய்தா நான் படைச்சதை வந்து நீ உண்ண மாட்டியான்னு சொல்லி விநாயகர் மேல கோபம் பட்டு அங்க உள்ள தூண் மீது தலையை வச்சு மோதிக்கிறாரு. நம்பியோட பக்தியை பார்த்து மனமுருகி விநாயகர் நேரடியா அவருக்கு காட்சி தந்து அவருடைய கொழுக்கட்டைகளையும் உண்ணுறாரு. விநாயகரே நேரடியா காட்சி கொடுத்த பெருமை நம்ம நம்பியாண்டார் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இறைவனை நேரடியா காட்சி கொடுத்த செய்தி காட்டுத்தீ போல ஊர் முழுக்க பரவுது. சோழ தேசத்தை ஆட்சி செய்த மன்னருக்கும் இந்த செய்தி போதுங்க. நம்பி 9ஆம் நூற்றாண்டோட இறுதியிலும் 10ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலே வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இவர் சிதம்பர தில்லை நடராஜரை பத்தியும் ஆதித்த சோழனை பத்தியும் பாடல்கள் பாடியிருக்காரு. ராஜராஜ சோழனுக்கு தில்லை நடராஜர் கோயில ஒரு பூட்டப்பட்ட அறையில தேவார பதிகங்கள் இருக்கிறதா ஒரு செய்தி. அதை மீட்டெடுக்க உதவும்படி நம்பிக்கிட்ட ராஜா கேட்கிறாரு. நம்பிய உடனே ஒத்துக்கிறாரு. தில்லை கோயிலுக்கு போகும்போது இந்த பூட்டப்பட்ட அறையை யார் பூட்டினாங்களோ அவங்க வந்து திறந்தாதான் இந்த அறைகளை திறக்க முடியும்னு சொல்றாங்க. அதை பூட்டிய மூவரோட சிலைகளை எடுத்துட்டு நம்பியாண்டார் நம்பிகள் வந்து அந்த கதவை திறக்கிறாரு. ரொம்பவே சேதமடைந்த நிலையில அங்க தேவார பதிகங்கள் இவருக்கு கிடைக்குது. நம்பியாண்டார் நம்பிகள் அதை சரியான முறையில தொகுத்து பண்ண அமைத்து இந்த உலகத்துக்கு இன்னைக்கு சரியான முறையில தேவார பதிகங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாம் பொல்லா பிள்ளையாரோட அருளால தான் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த திருநாரையூர் கோயில திருமுறை தந்த திருத்தலம்னு சொல்லி அழைப்பாங்க. இதுதான் நம்பிகள் தேவார பதிகங்களை தொகுட்ட ஒரு வரலாறு. இந்த ஊருக்கு நீங்க எங்க இருந்தாலும் ஒன்னு சிதம்பரமோ இல்ல காட்டுமன்னார் கோயில வந்துடுங்க. அங்கிருந்து இந்த ஊருக்கு அடிக்கடி பஸ் இருக்கு. நீங்க இந்த சாலையில பயணிக்கும் போது இது போல பெரிய பெரிய புளிய மரங்களுக்கு நடுவில் தான் பயணிச்சு வருவீங்களே. திருநாரையூர் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அருள்மிகு பொல்லா பிள்ளையார்னு சொல்லிட்டு அதோட முக்கியமான சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி ஆர்ச் வச்சுருக்காங்க. கோயிலோட முக்கிய சிறப்பம்சங்களை குறிக்கிற மாதிரி. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருநாரூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 500 மீட்டர் நடக்கிற போல் இருக்கும். கோயில் ஊருக்கு நடுப்பகுதியில் இருக்குது. கோயிலை சுற்றிலுமே 4 பக்கமும் வீதிகளும் இருக்குது. ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன் எப்படா இந்த கோயில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருநாரையூர் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். சுயம் பிரகாச ஈஸ்வரன் சொல்லிட்டு சுயம்பா தோன்றியதால் அவருக்கு அந்த பேர் வந்திருக்கு. இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. கோயில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நுழைவு வாயில் போல் வச்சுருக்காங்க. மூன்று நிலையில் கொண்ட ஒரு ராஜகோபுரம் அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா யாகசாலைலாம் வச்சுருக்காங்க போல். இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆனதுன்னு சொன்னால அதனால் யாகசாலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க. இந்த யாகசாலை காட்சிகள்லாம் ரொம்ப ஒரு புதுமையாக செஞ்சு வச்சுருக்காங்க டிசைன்லாம். அப்படியே முதல் நுழைவாயில் கடந்தோடனே கோயிலோட ஆஃபீஸு. இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்காங்க. இங்கே எதுவும் வந்து அன்னதான கட்டளைன்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையால் எதுவும் வசூலிக்கப்படலை, போலி நபர்கள் யாராச்சும் வசூலித்தா மக்கள் நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் யாரும் நீங்கள் ஆஃபீஸில் மட்டுமே அதுக்கான நன்கொடைகள்லாம் செலுத்துங்க, யார்கிட்டையும் தனிநபர்கிட்ட கொடுக்காதீங்க.
கோயிலோட இந்த நந்தவனம்னு சொல்லுவாங்கள்ல, அழகழகான தென்னந்தோப்பு, தென்னை மரங்கள், ஒரு 50 தென்னை மரங்கள் இருக்கும் போல். அதே போல் தேக்கு மரங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. கோயிலோட ராஜகோபுரம், கொடிமரம், நந்தி மரம், பலிபீடம் எல்லாம் இருக்குது. அப்படியே வியூ மட்டும் பாருங்கள், அழகாக இருக்குங்க. அப்படியே நந்தி மண்டபம், கொடிமரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. அப்படியே எதிரில் வெளிப்பிரகாரத்திலே பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி, திரிபுர சுந்தரி அம்பாள். உள்ளே போகலாங்க. கொடிமரம், செம்பு தகடுகள் அடித்த மாரி இருக்குது. நந்தி மண்டபம், அழகான சின்ன நந்தி சிலை. ராஜகோபுரம் ரொம்ப அழகாக சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் நம்பிக்கை காட்சி கொடுத்த அந்த சுதை சிற்பம், அதே போல் இந்த கோயிலில் நாரை சிவனை வழிபட்ட அந்த சிற்பமும் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ள நம்ம ராஜகோபுரம் வழியாக கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வந்தோடனே தேவார பதிகங்கள், திருநாவுக்கரசர் இந்த கோயிலை பற்றி பாடினது, அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி இந்த கோயிலை பற்றி சொன்னது, அங்கே திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பற்றிய பாடல் வரிகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே முதல் பிரகாரத்தில் பொல்லா பிள்ளையார் கோயில் இருக்குது, அவரை பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நால்வரோட சன்னதி, அதுக்கப்புறம் அந்த சமய ஆச்சாரிகள் அந்த தேவார பதிகங்கள் பாடி அவங்களோட முக்கியமான சிலைகள், அந்த அவங்களோட ஆலயம் இருக்குது. மடப்பள்ளி, இங்கே பார்த்திங்கன்னா பொல்லா பிள்ளையார். இந்த டிசைன் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த விநாயகரை பொல்லா பிள்ளையார்னு அழைக்க காரணம் இவர் சுயம்பு மூர்த்தி. பொல்லாங்கிறதுக்கு அர்த்தம் எந்த ஒரு ஒளியும் இல்லாம இயற்கையா தோன்றிய ஒரு சிலை. அதனால இவரை பொல்லா பிள்ளையார்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் ஆலயத்துக்கு வந்து இவர்கிட்ட என்ன மனமுருகி வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும். இவருக்கு சங்கடகடா சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற நாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்கும். அன்னைக்கெல்லாம் மக்கள் கூட்டம் இந்த கோயில் அலைமோதும். முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடுகள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. இந்த கோயிலை 8ஆம் நூற்றாண்டோட இறுதியிலயோ இல்ல 9ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயோ சோழ மன்னர்கள் தான் கட்டியிருக்கணும். சோழர் ஆட்சி காலத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலா இந்த கோயில் கருதப்பட்டிருக்கு. சோழ சாம்ராஜ்யத்தோட மிகவும் முக்கியமான பெண்ணான செம்பியன் மாதேவி தான் இந்த கோயிலை கற்றளி கோயிலை அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஊர் பகுதியில் உள்ள நிறைய கோயில்களுக்கு நந்தா விளக்கு, அதுக்கப்புறம் நிலங்கள் சொல்லிட்டு பல இறைப்பணிகள் அவங்க செஞ்சிருக்காங்க. மேலும் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் இருந்த சோழர் அரண்மனையில ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழன், குந்தவை பிராட்டி ஆகியோரை வளர்த்திருக்காங்க. அதற்கான சான்று கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. இந்த கோயில் காவேரி வடகரையில தேவாரம் பாடல் பெற்ற 33வது கோயிலாகும். திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பத்தி தேவார பதிகங்கள் பாடியிருக்காங்க. ஒரே கோயில்ல ஒரே நேரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொல்லா பிள்ளையார் மற்றும் சுயம்பிரகாசரர் தரிசனம் பண்றது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து கோயில் பிரகாரத்தில் உள்ள சன்னதிகளை பார்க்கலாம். முருகர், வள்ளி, தேவசேனா அவங்களோட காட்சி தராரு. முருகன் சன்னதி, அழகான முருகன் சன்னதி. இங்கே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட ஆலயம். இங்கே ஒரு விநாயகர், இங்கே கோயிலோட கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிற்பங்கள். இந்த இடத்துல ஆதித்த கரிகாலன் இருப்பார்னு சொல்கிறாங்க. இது வந்து உத்தம சோழனும் அவர் மனைவியும், இங்கே வந்து செம்பியன் மாதேவியும் அவங்களோட கணவரும் இறைவனை வணங்குறதால விநாயகரை. கண்டராதித்தர், செம்பியன் மாதேவி, உத்தம சோழன் அவரோட மனைவி, அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலனோட சிற்பம் சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த சிதைக்கப்பட்ட சிற்பம் ஆதித்த கரிகாலனோட சிற்பமா இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் இளவரசரா முடிசூடி இந்த ஊர் பகுதியில தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால கண்டிப்பா ஆதித்த கரிகாலன் இந்த கோயில வந்து வணங்கியிருப்பாரு. கல்வெட்டில் காட்டுமன்னார் கோயிலுங்கிற புத்தகத்துல இதற்கான தகவலையும் சொல்லி வச்சிருக்காங்க. அருணாச்சலேஸ்வரர், கஜலட்சுமி, ரொம்ப ஒரு சின்ன ஒரு அழகான கோயில் தாங்க இந்த திருநாரையூர் கோயில். கஜலட்சுமி அவங்களோட சன்னதி. அப்படியே கஜலட்சுமி, இங்கே பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன், அருள்மிகு திருமூலநாதர் சிவபெருமான், சண்டிகேஸ்வரர் ஆலயம்.
சண்டிகேஸ்வரர் அவர் மனைவியோடு இருக்கார். கோயிலோட தலைவிருச்சம். பூதகணம், சிவலிங்கம், அப்புறம் இந்த நாக சிற்பங்கள், நடராஜர் சன்னதி. சின்ன ஒரு அழகான கோயில், தமிழ்நாட்டிலே ஆனால் ரொம்பவே முக்கியமான கோயிலுங்க. எல்லாம் இப்போ கருங்கல்லாம் பதிச்சு ரொம்ப தரைகள்லாம் நல்லா இருக்குது. கிணறு. அப்படியே கோயிலோட வியூவை பாருங்கள். நவகிரகங்கள், சனீஸ்வரர், பைரவர், சூரியன் இவங்களாம் தனியாக இருக்காங்க. அடுத்து நம்ம ஈசனை போய் வணங்கிட்டு வரலாம். சுயம்பாக தோன்றிய ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஈசன் பெருமான் நமக்கு காட்சி தராரு. அவரை வணங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஆடல் அரசனையும் வணங்கிட்டு தான் உள்ள போவோம். இந்த கோயிலில் சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவன் பக்தர்களும் கண்டிப்பா இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம். இந்த கோயில் மட்டும் இல்லைன்னா நமக்கு தேவார பதிகங்கள் கரெக்டா கிடைச்சிருக்காது. இந்த கோயில் திருப்பணிக்காக கோயிலை சுத்தம் பண்ணும்போது நிறைய ஐம்பொன் சிலைகள் எல்லாம் கிடைச்சிது. சோழர் காலத்து பொக்கிஷங்களான இந்த ஐம்பொன் சிலைகள் இன்னைக்கு கோயிலில் வச்சிருக்காங்க. நீங்கள் போனால் நேரில் பார்க்கலாம். கோயிலோட பெரிய மணியை பார்த்தோம். இந்த மணி 1880களில் இந்த கோயிலுக்கு கொடையாக கொடுத்துருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோயில் மணி இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். கோயிலில் இருந்து ஒரு 50 அடி தொலைவில் நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த இடத்துக்கான ஒரு கோயிலும் கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவரோட சிறப்புகளை குறிக்கிற மாதிரி சிற்பங்கள், இந்த கோயில் வரலாற்றை குறிக்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாமே இருக்கு. நம்பிக்கை அங்கே சிலை வைத்து வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு நல்லபடியான தரிசனம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலை பத்தி பார்த்தோம். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கோயிலை ரொம்ப அழகாவே பராமரிச்சுட்டு வராங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம். ரொம்பவே ஒரு நல்ல கோயில், அற்புதமான ஒரு கோயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சூப்பரான அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை முழுசா பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க.